இது ஒரு வெள்ளிக்கிழமை விலாகுங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்து மெஷின்லாம் துடைக்க ஆரம்பித்தாச்சு. என்னென்னா ஃப்ரைடே ஆனால் அந்த பாப்பாவுக்கு ஒரு கலரில் ட்ரெஸ்ஸு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் ப்ரௌன் கலர் ட்ரெஸ் சொல்லிட்டாங்க. அவகிட்ட ப்ரௌன் பேட்டர்னில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. வேறு ட்ரெஸ் போட்டு போனனால எனக்கு ப்ரௌன் கலர் தான் வேணுங்கிறாங்க. சரி, அவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுப்பமேன்னு காலையில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பழைய ஷால் ஒன்று இருந்ததுங்க. அதை அப்படியே அவள் சைஸுக்கு தகுந்த மாதிரி பீசஸாக வெட்டி வச்சிட்டேன். காலையில் நேரமே எழுந்து ஒரு 1 hour டைம் ஒதுக்கி அதை ஃப்ராகாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் மெஷினில் உட்காந்து. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா 1.25 வருஷம் மாட்டேன் நான் இந்த மெஷின் யூஸ் பண்ணவே இல்லை. குகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணினது. அவன் பிறந்ததுக்கப்புறமா சுத்தமாக யூஸ் பண்ணல. இப்போ தான் திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்னா ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. கொஞ்சம் டைம் இருந்ததா இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. எனிவே அவள் ஹாப்பிங்க. அவளுக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் கிடச்சிது. இந்த கன்வர்ஷன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனா பாப்பாவுக்கு இந்த மாதிரி கலராக அழகழகாக டிசைனாக ஃப்ராக் தைக்கிறது. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டைலரிங் தெரியுமா? நீங்கள் இது போல் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.